இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்கள் வழியாக நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பேதுரு எவ்வாறு நடக்க முடியாத நபரை நடக்கச் செய்தார் என்பதையும், இறந்த பெண்மணியை உயிர்ப்பிக்கச் செய்தார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. இந்த அற்புத நிகழ்வுகளை கண்ட மக்கள் பலர் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து அவருக்காக வாழ முயன்றதை தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்ட பலர் அதை தாங்க முடியாமல் இயேசுவை விட்டு விலகிச் சென்றனர். இயேசு தம் சீடர்களை நோக்கி, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்டவுடனே பேதுரு கூறினார், யாரிடம் செல்வோம் இறைவா? நிலை வாழ்வை தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது என்று அவர் ஆண்டவரிடம் அறிக்கையிடுகிறார். இதோ ஆண்டவர் இயேசு உண்மையாகவே நிலை வாழ்வை தருகின்றவர், நம்பிக்கையோடு வருகின்ற மக்களுக்கு அற்புதங்களை செய்கின்றவர். இதோ இந்த நாளிலே ஆண்டவரின் திருவுடலை பார்த்து நாமும் ஜெபிப்போம். நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், இயலாமைகள், நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் படுகின்ற வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை முன்னிட்டு நாம் கேட்பதை நமக்கு தருவார். ஆண்டவரே, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், கலக்கங்கள், துன்பங்கள், நோய்கள் அனைத்திற்கும் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.